நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். அதாவது ஒரு விஷயத்தை தெளிவா நண்பர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஐடி கார்டு அப்படின்றதுக்கு நண்பர்கள் இப்ப பணம் அனுப்புறாங்க. என்னமோ சங்கத்துக்கு தானமா கொடுத்த மாதிரியே நிறைய நண்பர்கள் பேசுறாங்க. அதற்கான தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு. ஐடி கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஐடி கார்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நலவாரிய கார்டு, இது மூணுமே ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு கார்டா நாம கொரியர்ல, போஸ்ட் ஆபீஸ் கொரியர்ல ரெஜிஸ்டர் தபால் வழியா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறோம். இதோட உங்களுடைய போட்டோ போட்டு இந்த சங்கத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க பேரு மொபைல் நம்பர் போட்டு லோகோ கூட அனுப்பிச்சுடுறோம். இதுக்கு நண்பர்கள் 500 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சங்கத்துக்கு தானமா கொடுத்த மாதிரியே நிறைய நண்பர்கள் பேசுறாங்க. இப்ப ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு துணி எடுக்கிறீங்க, துணி எடுத்துறதுக்கு அதற்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு வரீங்க. அப்ப அந்த துணி எடுத்தது கணக்கு இல்லாம நான் கொடுத்த காசுல நீ ஜவுளி கடை நடத்துற அப்படின்ற மாதிரியான கதை. இல்ல ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீ வரையை சாப்பிட்டு விட்டு அதுக்கு காசை கொடுத்துட்டு அந்த கணக்குல கொண்டு வராம நான் கொடுத்த காசுல தான் நீ டீ கடையை நடத்திட்டு இருக்க அப்படின்னு பேசுற மாதிரியான ஒரு இது இருக்கு. நீங்க கொடுக்குற 500 ரூபாய்க்கு உங்களுக்கு சங்கத்தினுடைய ஐடி கார்டு, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹெல்த் ஐடி கார்டு உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி அதை கார்டாக, எப்படி கார்டா கையில கொடுக்குறோம், லேமினேட் பண்ணி கொடுக்கல, கார்டா கையில கொடுக்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்டோட நலவாரிய கார்டு, அதுல 2 லட்சம் ரூபாய் கிளைம் இருக்கு. சப்போஸ் சொல்ல போனா அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகுறது எமர்ஜென்சிக்கு. அந்த ஜெனரேட் பண்ணி கார்டா கொடுக்குறோம். இதையெல்லாம் உங்க வீட்டு அட்ரஸுக்கு கொரியர்ல அனுப்பிச்சு வைக்கிறோம், போஸ்ட் ஆபீஸ் வழியா. இது போக உங்களுக்கு லோகோ அப்படின்றப்ப இதுக்கு நீங்க கொடுக்குற பேமெண்ட் தான் 500 ரூபாய். சங்கத்துக்கு அப்படின்னு நீங்க இனாமா எதுவும் கொடுக்கலை நண்பர்களே. அதை முதல்ல நண்பர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நாம சங்கத்துக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்கோம், 500 ரூபாய் கொடுத்துருக்கோம். 500 ரூபாய் நீங்க சங்கத்துக்கு கொடுக்கல, 500 ரூபாயை கொடுத்துட்டு அதற்கான பொருள் வெளியில நீங்க போய் இந்த பொருள் வாங்கினால், இப்ப இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஐடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நலவாரிய கார்டு மட்டுமே நீங்க போட்டீங்கன்னா 400 ரூபாய் வந்துடும். சரிங்களா? அதுக்கு நீங்க போய் லைன்ல நிக்கணும், உங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும், கைரேகை வைக்கணும். இது போக மெயில் ஐடின்றது நீங்க சொல்லணும், இல்லைன்னா அவங்க மெயில் ஐடியை போட்டு கொடுத்துருவாங்க. நாளைக்கு கிளைம்ன்ற ஒண்ணுக்கு உங்களால போக முடியாது. இப்ப இந்த திருச்சியில நம்ம சங்கத்து உறுப்பினர் இருந்தாரு, நாம அந்த ஹெல்த் ஐடி போட்டு கொடுத்துருக்கோம், நலவாரிய கார்டும் போட்டு கொடுத்துருக்கோம். இப்ப அந்த நலவாரிய கார்டு இருந்தா கிளைம் பண்ணி கொடுக்க போறோம். நம்ம சங்கத்தினுடைய மெயில் ஐடி வழியாக தான் அதை பண்ணி கொடுக்க போறோம். நீங்க வெளியில பொது சேவை மையத்துல இது வாங்கி இருந்தா போய் பண்ண முடியாது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க போய் பண்ண மாட்டாங்க. இதை நாங்க சங்கத்தின் வழியா பார்த்து கொடுக்கறது, நம்ம சங்க உறுப்பினர் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போட்டு கொடுக்குறோம். என்னமோ நண்பர்கள் தாராளமா கொடுக்குற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் வருது. தயவு செய்து அந்த நினைப்புக்கு போகாதீங்க. இப்ப வரைக்கும் 1.5 வருஷமா சந்தான்ற வாங்காம சங்கம் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த 2 மாத காலமா தான் சந்தாவே ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த சந்தா வாங்காம இந்த 1.5 வருஷம் சங்கத்தை ரன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கை காசை உள்ள போட்டு நாங்க ரன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பெருமைக்காக செய்யல, ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், முன்னாடி நின்று செய்யணுன்றதுக்காக செய்யறோம். நண்பர்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நன்றி நண்பர்களே.